பத்தி மொத்தமா டிகோட் பண்ண, இந்த ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மாஸ் வில்லேஜ் என்டர்டெய்னர்ல மாதிரி தெரிஞ்சுக்க, இன்ஸ்டைல ஸ்ட்ராங் எமோஷனல் ஐடென்டிட்டி பேஸ்ட் ஸ்டோரி இருக்கும்ல. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில சாலிடா இருக்கிற விஷயம் என்னன்னா, ராமச்சரனோட கேரக்டர் ரொம்ப லேயர்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேசும் பொருளாவும் இருக்கு. ஸோ இன்ட்ரோல அவரு ரொம்ப கிரவுண்டடா, சைலன்ட்டா ஒரு மாரி என்னடா ஒரு கேரக்டர் அவ்ளோ கன்ஃப்யூஸ்டா வச்சிருப்பாங்க. ஆனா யூத் மாதிரி இருப்பாரு லைட்டா. ஸோ ஓவர் ஹைப் இல்லாம ஒரு லைஃப்லயுமே ஃபெஸ்டிவல், லோக்கல் ஸ்போர்ட், பிராக்டிஸ்ன்னு பசங்களோட பாண்டிங்கா மட்டும் இல்லாம நேச்சுரலா எஸ்டாப்ளிஷ்டா பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த கிளாம் சர்ஃபேஸ்குள்ள ஒரு பாஸ்ட் இலிமினேஷன் இருக்கிற மாரி இருக்கும். எமோஷனலோடவும் இருக்கும். இல்ல ஸ்ட்ராங் தியரி அது போல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவும் இருக்கும். இல்ல ஃபேமிலி ஹானரா இருக்குமா? இல்ல இஷ்யூ ஏதாவது இருக்குமா? பட் அதெல்லாம் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு முக்கியமான பேஸாவும் இருக்கும். டைரக்டர் புச்சி பாபு சொன்ன மாரியே ஸ்டைல் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ பில்டப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருப்பாங்க. வில்லேஜ்ல நடக்கிற பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. ஹீரோ எவ்வளோ முக்கியமோ, ஊருக்கு ஸ்மால் ஸ்மால் சீன்ல கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட ரோல் பண்ற ஜஸ்ட் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லாம, அவங்க மாடர்ன் திங்கிங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு டாக் போயிட்டு இருக்கு. ஹீரோ ட்ரெடிஷனல் மைண்ட் செட்ல வச்சிருப்பாரு. அவ்ளோ லாஜிக்கலா பெர்ஸ்பெக்டிவ்ல குடுப்பாரு. இந்த கிளாஸ் லெட்டர்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல மாறும். ஆனா அவரு தான் ஹீரோ எமோஷனல் கிளாரிட்டிய ரீசனா இருக்கணும்னு ஸ்பெஷலைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா, பிடி மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே கூட ஒரு கோர் ப்ரைட் இலிமினேஷன செல்ஃப் ரெப்ரசென்ட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு. ஸோ பேசுற எமோஷனல் ஸ்ட்ராங் படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் சினிமா சர்க்கிளா இது இருக்கும். கிளைமேக்ஸ்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு இண்டஸ்ட்ரியல் கான்ஃபிடன்ஸ் லெவலே வேற மாரி வச்சிருக்காங்க. ஃபைனல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல ஒரு யூஸ் பண்ற ரியல் விக்டரி ட்ராஃபி இல்லாம, ஒரு யூனிட்டி ஹீரோ ஹேங்கர் டிஸ்ட்ராய் பண்ணா மேட்டர் எப்படி இருக்கும்னு மாரல் ஹை கிரவுண்டோட சிஸ்டம்லேருந்து பெஸ்ட்டா பண்ணுவாங்க ஒரு தியரி இருக்கு. ஸோ லாஸ்ட் விஷுவலா வில்லேஜ் கிரவுண்ட் டஸ்ட் டோனு, கிளாமர், ஹீரோ எக்ஸ்பிரஷன்னு ஈகோ இல்லாம ஒரு மாரி செம்ம மாஸா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மூவியா இருக்குன்னு நெறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பேசவும் படுறாங்க. மியூசிக்ஸ் எல்லாம் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப டீட்டெயிலிங்கா பண்ணியிருக்காருன்னு டாக் போயிட்டு இருக்கு. ஹீரோக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபைக்கா ஃபோக் பேஸ்ட் என்னமோ இருக்குன்னு தோணுது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபே சட்டிலா வரும்னு கொஞ்சம் லைட்டா அங்கங்க டாக் போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல வரப்போற அந்த ட்ரம்ஸ், கால்ஸ், சைலன்ஸ் பிரேக்னு மூமெண்ட் எல்லாமே தியேட்டர்ல கூஸ் பம்ப்ஸா தான் இருக்க போகுது. கிரியேட் பண்ற எல்லா எக்ஸ்பெக்டேஷன் சாங்குமே இதுக்கு ட்ரபிள் எனர்ஜி ஜஸ்ட் டான்ஸ் மட்டும் இல்லாம இந்த ரெசிடென்சி ஃபுல் ஃபீல் செம்மையா நம்ம ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபுல் ஃபீலா இருக்குன்னு நான் கண்டிப்பா கேரண்டி தருவேன். ஸோ ஃபேன்ஸே பயங்கரமா டிகோட் பண்ணி வச்சிருக்காங்க. வில்லன் ஸ்ட்ரெயிட்டா கேட்ட ஆள் இல்ல. ஆனா ரூமர் அவர பார்த்தா ரொம்ப டெவலப் பண்ணி காமிச்சிருக்க மாரி இருக்கு. ரொம்ப பவரா, கார்ப்பரேட்டா, இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுவாருன்னு தோணுது. ஹீரோ பரம்பரை சாயில் ஐடென்டிட்டி ஜஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ட் பிசிக்கல் ஃபைட் மட்டும் இல்லாம ஐடியாலஜிக்கலா கிளாஷாவும் இருக்கு. இதுதான் படத்துக்கு ஒரு வெயிட் குடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இண்டஸ்ட்ரியில பேசுறவங்க எல்லாருமே இன்ட்ரோ பிளாக் ஒரு மாரி ஷாக்கிங் இன்சிடென்ட்டா இல்ல. ஆனா பேட்டர் லெவல்ல ஒரு மாரி டிஃப்ரெண்ட் டோன்ல சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லுது.